நெக்ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, ராகு கேது பயிற்சி பற்றி தான் பார்க்க போகிறோம். ராகு கேது பயிற்சி 2025. பொதுவாகவே வந்து பாருங்கள், ராகு கேது வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி கிளாக் வைஸ் நகரக்கூடிய கிரகங்கள். மற்ற கிரகங்கள்லாம் பார்த்திங்கன்னா நவகிரகங்களில் 9 கிரகங்களில் மற்ற கிரகங்களெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளாக் வைஸ் நகரும். ராகு கேது மட்டும் ஆன்டி கிளாக் வைஸ் பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள் தான் ராகு கேது. சர்ப்ப கிரகங்கள் சொல்லுவாங்க, பாம்பு கிரகங்கள்னு சொல்லுவாங்க, அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிழல் கிரகங்கள்னு சொல்லுவாங்க. ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொந்த வீடு கிடையாது. பாம்பினுடைய தலைப்பகுதி தான் ராகு, பாம்பினுடைய உடல் மற்றும் வால் பகுதி தான் கேது. ஒரு ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது. அது என்ன காரணம்னா, ராகு வந்து இருக்கிற இடத்த, அந்த ராகு கேது வந்து இருக்கிற வீட்டு அதிபதி போல் செயல்படுவாங்க. எப்போயுமே வந்து பாருங்கள், ஒரு வீட்டில் ராகு நின்னாலும் அதுக்கு ஆப்போசிட் வந்து 180 டிகிரி 180 டிகிரி கேது நிற்பார். கேது எங்கே இருக்காரோ அதுக்கு 180 டிகிரி 180 டிகிரி ராகு இருப்பார். அவங்களுக்கு வந்து சொந்த வீடே கிடையாது. ராகு வந்து திருப்தியே படுத்த முடியாதுங்க. ராகு வந்து பார்த்திங்கன்னா, ராகுன்னு சொல்லும் போதே ஒரு பிரம்மாண்டத்துக்கு உண்டான கிரகம்னு சொல்லலாம். ஏன்னா ஆசை தூண்ட வைக்கிற கிரகம், மாய வலையை விரிக்கக்கூடிய கிரகம் தான் ராகு. கேது வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த தடை பண்ணுவார். சிதைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கேது தான். தடை பண்ணுற கிரகமே கேது தான். பிரம்மாண்டப்படுத்தி காட்டுறது, பெருசாக ஆசைப்படுறது, இதெல்லாமே பார்த்திங்கன்னா அந்த ராகுவோட அமைப்பு தான். அப்போ ராகு கேது பயிற்சிங்கிறது ரொம்ப 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 முக்கியமாக பார்க்கப்படுது. சரிங்களா? இப்போ சனி பயிற்சி எந்த மாதிரி நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் ராகு கேது பயிற்சி. சர்ப்ப கிரகங்கள், நிழல் கிரகங்கள், சாயா கிரகங்கள்னு சொல்லுவாங்க. இப்போ ராகு வந்து ஒரு இடத்துல நின்றுச்சுன்னா, அவங்க கூட ஒரு கிரகம் இருந்ததுன்னா அந்த கிரகம் போடவே இப்படி மாறிடுவார் ராகு. பச்சோந்தி கிரகம்னு சொல்லுவாங்க. ராகு அப்படி தான், கேது அப்படி தான். நவகிரகங்களில் 9 கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட் பவர்ஃபுல் பிளானட்டுன்னா கேது தான். 9 கிரகங்களில் ரொம்ப சக்தி வாய்ந்த பிளானட் வந்து பார்த்திங்கன்னா கேது தான். ஏன்னா அது கேது வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் தசையை நடத்தும். ஒரு இடத்துல கேது நின்று சனியோட தொடர்பு, செவ்வாயோட தொடர்புலாம் நடந்துருச்சுன்னா, கேது கிடச்சிருச்சுன்னா இருக்கிற இடத்த சிதைச்சி போயிட்டே இருப்பார். தடை பண்ணுற கிரகமே கேது தான். ராகு வந்து 18 வருஷம். ராகுக்கு வந்து ராகு மகாதசை வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம் தசையை நடத்தும். ஒருத்தர் பெரிய பணக்காரனாக மாறணும், ஒரு மிகப்பெரிய செல்வந்தரனாக மாறணும், பெரிய ஒருத்தர் கோடீஸ்வரனாக இருக்காருன்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்லாயிருக்கும். ராகு திசையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் கோடீஸ்வரன் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. பெரிய பெரிய விஐபியோட ஜாதகம்லாம் பார்க்கும்போது அவங்க ஜாதகத்தில் ராகு திசை நடக்கும். ஒன்றுமே இருக்காதுங்க, ஒன்றுமே இருக்காது, கையில் வாசு இருக்காது, பணம் இருக்காது, நான் பிளாட்ஃபார்மில் நின்றுருக்கிற அந்த அளவுக்குலாம் இருப்பாங்க. லைஃப் அப்படி இருக்கும். சடனாக பார்த்திங்கன்னா இந்த ராகு திசை வரும்போது ஆலயம் மாற்றி விட்டுரும். ஒரு கோபுரம் வச்சு கொண்டு போய் உட்கார வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். கேது வந்து பார்த்திங்கன்னா 7 வருஷம் திசை நடத்தும். ஆன்மீகம், ஒரு சில பேர்லாம் பாருங்கள், அந்த ஆன்மீகத்தில் போய் ஈடுபாடு இருக்கிறது, சாமி நம்பிக்கை இருக்கிறது, தியானம் தவம் அந்த இதில் போய் இருக்கிறது, இந்த மாதிரி அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கேது திசையில் தான் நடக்கும். கேது வந்து இருக்கிற இடத்த சிதைச்சிருவார், தடை பண்ணுவார். ஒரு விரக்திக்கு உண்டான கிரகம் கேது தான். கேதுக்கு வந்து ஒரு பிடிப்பு இருக்காது, ஒரு கிரிப்பு இருக்காது, ஒரு விரக்தி கேது கொடுக்கும். ராகு வந்து சுகபோகத்தை கொடுக்கும். வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை விஷயங்கள் அனுபவிக்கிறது, சுகபோக வாழ்க்கை, லக்ஸூரியான வாழ்க்கை, ஆசை தூண்ட வைக்கிறது எல்லாமே இந்த ராகு தான். அப்போ ராகு கேதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான கிரகங்கள். அவர் யார் கூட சேர்ந்தாலும் அவர் போல் மாறிடுவார். எந்த கிரகத்தோட பார்வை விழுகுதோ அந்த கிரகத்தோட அப்படியே ராகு கேது பிரதிபலிக்கும். எந்த நட்சத்திரத்தில் ராகு நிற்கிறோ அந்த நட்சத்திர அதிபதி போல் செயல்படுவாங்க. அது மாதிரி ராகு கேது பற்றி நம்ம சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாங்க. நிறைய விஷயங்கள் இருக்குது ராகு கேது. சரிங்களா? நம்ம 12 ராசிக்காரங்களுக்கு எப்படி இந்த ராகு கேது பயிற்சி இருக்கும், என்னென்ன பலனை கொடுக்கும், உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் நடக்கும், உங்கள் வாழ்க்கை மாறுமா மாறாதா, எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும், எல்லாமே இந்த பதிவில் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி தனுசு. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி, வரக்கூடிய ராகு கேது பயிற்சி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? பொதுவாக ஜென்ரலாக பார்க்கும்போது தனுசு ராசி நேயர்களோட குணம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையான குணமாக இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா காலபுருஷ தத்துவப்படி 9ஆம் இடங்கிறனால தானம் தர்மம் செய்யக்கூடிய ராசி தான் தனுசு ராசிக்காரங்க. உங்கள்கிட்ட இல்லைன்னா கூட அடுத்தவங்களுக்கு உதவி செய்வீங்க. அந்த மாதிரி ஒரு ராசிக்காரங்க தான் தனுசு ராசிக்காரங்க. இறக்க குணம் அதிகமாக இருக்கும், மனசாட்சிப்படி நடப்பீங்க, ஆன்மீகவாதியாக இருப்பீங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி கோயிலுக்கு போகிறது, இந்த இறை பக்தி, இதெல்லாமே தனுசு ராசிக்காரங்கிட்ட இயல்பாகவே இருக்குன்னு சொல்லலாம். வளைஞ்சு நெளிஞ்சு போகக்கூடியவர்கள் தனுசு ராசிக்காரங்க. அட்ஜஸ்ட் பண்ணி போயிடுவீங்க. யாராக இருந்தாலும் கொஞ்சம் வளைஞ்சு நெளிஞ்சு போயிடுவீங்க. அந்த பிடிவாத குணம் உங்கள்கிட்ட இருக்காது, இறக்க குணம் தான் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் தனுசு ராசி நேர்கள்ட்ட நிச்சயமாக இருக்கும். ஏமாளின்னு சொல்லலாம். தனுசு ராசிக்காரங்களும் ஒரு ஏமாளியாக இருப்பாங்க. ஏன்னா அது குருவோட ராசி, பூமியோட பெரிய கிரகம் குரு. அப்போ அந்த ராசிக்காரங்களே வந்து பாருங்கள் ரொம்ப 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 ஒரு யதார்த்தமானவங்களாக இருப்பாங்க. ஏமாந்து போயிடுவாங்க, அடுத்தவங்கள்ட்ட ஈஸியாக ஏமாந்து போயிடுவாங்க. மனசாட்சிப்படி நடக்கிறனாலே வந்து பார்த்திங்கன்னா இவங்களை அடுத்தவங்க ஈஸியாக இவங்களை வந்து ஏமாற்றிடுறாங்க. அதுதான் உண்மை. சரிங்களா? இப்போ உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள்
ஏழரை சனியெல்லாம் முடிஞ்சு இப்போ தான் ஓரளவு கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு உங்கள் வாழ்க்கை. இப்போ உங்கள் ராசிக்கு வந்து சனி 4ஆம் இடத்துக்கு வந்துட்டார். அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துக்கு குரு வந்தனால அது ஒரு அருமையான ஒரு அமைப்பு, உங்களுக்கு ஒரு அட்டகாசமான ஒரு அருமையான குரு பயிற்சி உங்களுக்கு இருக்கிறனால கவலையப்படாதீங்க. இது ஒரு சூப்பரான குரு பயிற்சின்னு சொல்லலாம். இப்போ நடக்கக்கூடிய ராகு கேது பயிற்சி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. சரிங்களா? வர்ற மே மாதம் 18ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இரவு 7:38 வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நடந்துடும். அதாவது மீன ராசியில் இருக்கிற ராகு ஆன்டி கிளாக் வைஸ் வந்து 3ஆம் இடத்துக்கு, 4ஆம் இடத்துல இருக்கிற ராகு 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார், கும்பராசிக்கு வந்துடுவார். கேது வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் இடத்துல இருக்க கேது பாகிஸ்தானத்துக்கு 9ஆம் இடத்துக்கு போயிடுவார். இது ஒரு அருமையான ஒரு ராகு கேது பயிற்சிங்க. 3ஆம் இடத்துக்கு வரக்கூடிய ராகு வந்து பார்த்திங்கன்னா அற்புதமாக இருக்கும் உங்களுக்கு. தன்னம்பிக்கை, தைரியம், விடாமுயற்சி இதெல்லாமே இந்த 3ஆம் இடம் தான். அப்போ அந்த இடத்துக்கு வந்து ராகு வர்றது, ஒரு முயற்சி ஸ்தானத்துக்கு வர்றது, தைரிய ஸ்தானத்துக்கு வர்றது, ஒரு வீரி ஸ்தானத்துக்கு வர்றது இருக்கிற ஒரு அந்த ராகு வர்றதுனால நல்ல ஒரு அமைப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு உத்வேகத்தோடு தனுசு ராசிக்காரங்க செயல்பட போகிறீங்க. உங்களுக்கு ஒரு வேகம் கிடைக்கும். மனசில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கவலையோ சோகமோடு கவலையும் சோகமும் மனசில் வச்சுட்டு புலம்பிட்டு இருந்தீங்க. வேலை இல்லை, தொழில் இல்லை, முன்னேற்றம் இல்லை, வளர்ச்சி இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு இது ஒரு அற்புதமான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு அருமையாக இருக்கும். பிஸ்னஸை பெருசு பண்ணணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டமாக உங்களுக்கு இருக்கும். நீங்கள் எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேலை விஷயம் கிடையாது, பிஸ்னஸும் கிடையாது, தொழிலும் கிடையாது, நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது முயற்சி பண்ணிங்கன்னா இந்த காலகட்டங்களில் நிச்சயமாக உங்களுக்கு சக்ஸஸ், வெற்றி ஏற்படுத்தி கொடுக்குறது எல்லாமே இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தான். தம்பி தங்கச்சியோட ஆதரவு கிடைக்கும். ஏன்னா 3ல் ராகு வந்துட்டாலே பாருங்கள், தம்பி தங்கச்சியோட ஆதரவு, முயற்சி சக்ஸஸ் ஆகும், அடுத்தவங்களோட உதவி கிடைக்கும், இதெல்லாம் கண்டிப்பாக நடந்துடும். அது 3ஆம் இடங்கிறது புகழ குடிக்கிற இடம். இப்போ வந்து ஒருத்தர் ஃபேமஸ் ஆகணும்னா அந்த 3ஆம் இடம் நல்லா இருந்தால் தான் ஒருத்தர் வந்து பிரபலமாக முடியும். அந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு வந்து பார்த்திங்கன்னா குருவோட பார்வையில் இருக்கிறனால பிரபலமாகக்கூடிய அமைப்பு நிச்சயமாக உங்களுக்கு இருக்குங்க. உங்கள் தன்னம்பிக்கை, உங்கள் திறமையெல்லாம் இந்த காலகட்டங்களில் வெளியே வரும். நீங்கள் யாருன்னு தெரிய வரும். சரிங்களா? அதனால் தனுசு ராசிக்காரன் கவலையப்படாதீங்க. இந்த ராகு கேது பயிற்சி ஒரு நல்ல ராகு கேது பயிற்சியாக தான் உங்களுக்கு இருக்குது. அதேமாதிரி கம்யூனிகேஷன் ஃபீல்டில், தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு ஒரு அருமையான அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு அதேமாதிரி தகவல் தொடர்பு துறையில் இருக்கவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மீடியல் இருக்கவங்க, ப்ரெஸ்ஸில் இருக்கவங்க, கலைத்துறையில் இருக்கவங்க, சினி ஃபீல்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்குங்கிறதுல சந்தேகமே கிடையாது. இப்போ 9ஆம் இடத்துக்கு பாகிஸ்தானத்துக்கு கேது வர்றார். கேது 9க்கு வந்து பார்த்திங்கன்னா ஆன்மீக ஸ்தானத்தில் ஒரு ஆன்மீக கிரகம் வருது. ஆன்மீகம்ங்கிற 9ஆம் இடம். ஆன்மீக கிரகம் 9ஆம் இடத்துல இருக்கிறனால தூர பிரயாணம் போகிறது, தீர்த்த யாத்திரை போகிறது, புண்ணியஸ்தானங்கள் போகிறது, உங்கள் என்ன ஊருக்கு போகணும்னு நினச்சிங்கன்னா அந்த ஊருக்கு போக முடியுங்க. உங்களால் அந்த தடங்கள் வராது. முக்கியமாக ஆன்மீக பிரயாணம் உங்களுக்கு வெற்றிகரமாக உங்களுக்கு நல்லபடியாக உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? தந்தையோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். என்ன எல்லாமே நல்லா இருக்க ஒரு பக்கம்னு சொன்னால் கூட சின்ன சின்ன பாதிப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா தந்தையோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஒரு சில பேருக்கு தந்தையோட கருத்து வேறுபாடு வரும். தந்தை வழி சொந்தங்கள், அதாவது அப்பாவோட சொந்தக்காரங்க இருக்காங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் வாக்குவாதம் வர்றது, நல்லா பேசிட்டு இருப்பீங்க, திடீர்னு மனசங்கடம் வந்துடும். இதெல்லாமே இந்த 9ஆம் இடத்துல இருக்க கண்டிப்பாக ஏற்படுத்துவார். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் மட்டும், தந்தை வழி விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனமாக இருந்துருங்க. மற்றபடியெல்லாம் பெரிய பாதிப்பு வரவே வராதுங்க. சரிங்களா? உங்கள் குரு, உங்கள் ராசி எல்லாமே ஈடுகட்டியிரு குரு. உங்களுக்கு ராசி பார்க்குற குரு எல்லாத்தையும் மாற்றும், உங்கள் மனசை மாற்றும். அதை வந்து பார்த்திங்கன்னா குழப்பத்தில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு மன தெளிவுக்கு வருவீங்க. உடல் ஆரோக்கியம் சீராக இருக்க போது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வர்றது, தொழில் நல்லா பிக்கப் ஆகிறது, திருமணம் ஆகாமல் இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிறது, புத்திர பாக்கியம் கிடைக்கிறது, எதிர்பார்த்த லாபம் கைக்கு வர்றது. கையிலே பணம் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய பணம் வரும், நிறைய சேஃப்டி பண்ண போகிறீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா 11ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு, 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குறாரு. முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறதெல்லாம் இது ஒரு அருமையான அமைப்புங்க. அதனால் ராகு கேது நல்லாயிருக்கு. உங்களுக்கு குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பாக இருக்குது. சனி வந்து பெருசாக உங்களுக்கு 4ல் இருக்கிறனால அதுவும் பெருசாக உங்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாது. தந்தையோட ஆரோக்கியத்தில் அம்மா அப்பாவோட ஹெல்த்தில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி இங்கே பெருசாக பாதிப்பெல்லாம் வரவே வராது. சரிங்களா? சிம்ம ராசியில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் சிம்ம ராசியில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள், கும்பராசியில் கிரகம் இருக்கான்னு பாருங்கள். அது ரொம்ப முக்கியம். அதோட தாக்கம் தான் இந்த ராகு கேது பயிற்சியில் ஏற்படுத்தும். சரிங்களா? இப்போ சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன், இந்த மாதிரி சுக்கிரன், இந்த மாதிரி கிரகங்கள்லாம், மற்ற கிரகங்கள் எல்லாம் சிம்ம ராசிலையும் இல்லை கும்பராசியில் இருந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிரக காரகத்துவம் வந்து பாதிக்கப்படும். இப்போ சூரியன் பாதிக்கப்பட்டிருந்தால் தந்தையோட ஆரோக்கியம் கெட்டு போகும், அப்பாவுக்கு சில பிரச்சனைகள் வரும். சந்திரன் ராகு கேதுக்கோட சம்மந்தப்பட்டுனா அம்மாவோட உடல் ஆரோக்கியம் கெட்டு போகிற மாதிரிலாம் வரும். செவ்வாய் வந்து ராகு கேதுவோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா சகோதர வர்க்கத்து மூலமாக சில பிரச்சனைகள், இல்லை விபத்து சந்திக்கிறது, உங்களுக்கே சில பிரச்சனைகள் வர்றது, இதெல்லாமே நடக்கும். அதனால் சிம்ம ராசிலையும் கும்பராசிலையும் என்ன கிரகங்கள் இருக்காங்க பாருங்கள். அதுக்கு தகுந்த மாதிரி தான் இந்த ராகு கேது பக்காவாக வேலை செய்யும். அதில் சந்தேகமே கிடையாது. சரிங்களா? உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, உங்கள் வயசு என்ன அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, என்ன கர்மாவில் பிறந்திருக்கீங்க,
நல்ல கர்மாவா கெட்ட கர்மாவில் பிறந்திருக்கீங்களா, இது உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி.